ஜெய் ஸ்ரீராம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேச ராசிக்கு மகிழ்ச்சியான காலம். என்ன சார் இது 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு நாங்களே வருத்தத்தோடு இருக்கோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்களாக இருந்தாலும் குரு பெயர்ச்சி பலன்களாக இருந்தாலும் எந்த பலனாக இருந்தாலும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு 6-8 சனி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அவ்வளோதான் சிம்பிளான விஷயம். அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க? சிம்மத்திலையும் துலாத்துலேயும் பிறந்த கால சனி இல்லைன்னா அமோகமான சனி பயிற்சி, கவலையப்பட வேண்டாம், நல்லாயிருக்கும். தொழிலில் முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து. சார் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு, அதில் ஏதாவது விரையச்சனின்னு சொல்கிறாங்களே எல்லாரும், அந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு பார்க்கும்போது குரு வீட்டில் தாங்க இருக்கார். சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார். நல்ல விதமான யோகங்களை தரக்கூடிய ஒரு அருமையான சனிப்பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலுக்கும் அற்புதமான லாபங்களை தரக்கூடிய ஒரு அருமையான சனிப்பயிற்சி. என்ன சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், விரயம் வரத்தான் செய்யும். ஒரு சிறு விரயம் மிகப்பெரிய லாபத்தை தந்துவிடும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் நல்லவராமா. எப்படி சொல்கிறீங்க? செலவு செய்கிறான் அவன் ஓவரா அப்படின்னா அவனுக்கு வருமானம் வருதுன்னு அர்த்தம். வருமானம் வந்தால் தான் அவன் செலவு செய்ய முடியும். அப்போ 2ஆம் அதிபதிக்கு அது 11ஆம் அதிபதி, 2க்கு 11ன்னு சொல்லுவாங்க, பாவகான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2ஆம் இடத்துக்கு 11ஆம் அதிபதி பலம் பெற்றிருப்பதனால் உங்களுக்கு அருமையான ஒரு அற்புதமான காலகட்டம். 12ஆம் அதிபதி 2ல், சனி பகவான் 12ல். இந்த சனிப்பெயர்ச்சி மேசராசிக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வருமானத்தை தரக்கூடியதும், வர்ற வருமானம் பூரா செலவாயிடும். அவ்வளோதான், சிம்பிள். சூப்பராக இருக்கும். தைரியமாக செயல்படுங்கள். இந்த வருமான விரயம்னு பேர் இதுக்கு. வருமானத்தில் வர்றது பூரா நம்ம ஒரு லேப்டாப் வாங்குகிறோம், அது வாங்குகிறோம், இது வாங்குகிறோன்னு சொல்லி செலவுகளாகும். பரவாயில்ல, செலவானா ஆகிட்டு போகுது. சம்பாரித்து தானே செலவு பண்ணுறோம். தைரியமாக இருங்க. வாழ்த்துக்கள்.